உற்சாகமான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. நான் சுரேஷ்குமார், நிதி ஆலோசகர். பெரும்பாலான நேரங்களில் நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு போதுமான சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்காது. ரொம்ப சவாலான சூழ்நிலைகளை தான் வாழ வேண்டியிருக்கும். அந்த சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் போது உங்கள் மனசு பார்த்துக்கலாம், இது இல்லை இதுக்கு மேலே எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இயற்கையாகவே வலுவான ஒரு மனநிலை உங்களுக்கு கொடுத்துருந்தா சப்பாஸ், உண்மையிலே நீங்கள் மன உறுதி கொண்டவர் தான். மாறாக அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வரும்போதெல்லாம் நெகட்டிவான எண்ணங்கள், இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு, நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு, இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள்லாம் தோணுது அந்த சவாலான சூழ்நிலை ஏற்படும் போது. அப்படி இருந்தால் உங்களுக்கு மன உறுதி தேவை நண்பர்களே. சாதாரணமான நாட்களில் எந்த ஒரு எண்ணமும் இல்லை, நார்மலாக போயிட்டுருக்குதுங்கிறது சராசரியாக எல்லாத்துக்கும் நடக்கிறது. ஒரு இக்கட்டான கடுமையான சூழ்நிலையில் அப்போ கூட மனம் உறுதியோட எது வந்தாலும் பார்த்துக்கலாம், இந்த சூழ்நிலை இப்படி இருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக இந்த சூழ்நிலை என்னால் மாற்றிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டோடு இருக்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப நெகட்டிவான மைண்ட் செட்டு, மனநிலை ரொம்ப நெகட்டிவாக இருக்குதுன்னா நீங்கள் மாற வேண்டியிருக்கு. சரி, எப்படி சார் நான் இதை சமாளிக்கிறது, இந்த சூழ்நிலை எப்படி மாற்றுறது? நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருதோ, சமாளிக்க முடியாத மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற மாதிரி, நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கிற மாதிரி வருதோ, அப்போல்லாம் உங்களை விட ரொம்ப சேலஞ்சிங்கான சூழ்நிலையில் வாழ்ந்து ஜெயிச்சவங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். அவங்க உங்கள் தெருவில் கூட இருக்கலாம், உங்களோட ஊருக்குள்ளே இருக்கலாம், ஸ்டேட்டில் இருக்கலாம், நம்ம நாட்டில் இருக்கலாம், வெளிநாட்டில் கூட இருக்கலாம். கண்டிப்பாக நம்மளை விட கடுமையான சூழ்நிலையில் இருந்து ஜெயித்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அவங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பித்தாலே இந்த சூழ்நிலையிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே வந்துடலாம்.